In this series, we are going to cover Flutter basics in Tamil language. So if you don't know Tamil, please skip this series. Not only ஓகே, இந்த வீடியோ வந்து தமிழில் ஃப்ளட்டர் வந்து எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, எனக்கு லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கற்றுக்கலாம். பேசிக்காக எனக்கு C++ மாதிரி வந்து எனக்கு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றவங்க கற்றுக்கலாம். ரொம்ப வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும், இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா அந்த மாதிரி எனக்கு நிறைய தெரியும். பட்டு ஃப்ளட்டர் வந்து எனக்கு புதுசு அப்படின்றவங்களும் வந்து கற்றுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த கவரேஜ் ஃபார்மேட் ஃபுல்லாகவே எப்படி இருக்க போகுதுன்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாதவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நான் சொல்லக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கல் யூஸோட கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அது வந்து உங்களுக்கு சீப்பாக தெரியலாம். ஏன்னா கிரவுண்ட் லெவல் இறங்கி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் லெஃப்டில் இருக்கிற ஸ்க்ரீன் என்ன அப்படின்னா, VS கோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், எங்களோட ஐடி என்னென்னா, இதை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர்னே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வேறு ஆப்ஸு, சாஃப்ட்வேர்ஸு, வேறு லாங்குவேஜஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரைமரியாக ஃப்ளட்டருக்கு யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப்ஸ் வந்து ரெடி பண்ணி கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறோம். வெப் ஆப்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். அது போக வேறு என்ன ஃப்ளட்டரில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா, விண்டோஸ்க்குனா விண்டோஸ் ஆப்ஸு, மேக்குக்குனா மேக் ஆப்ஸ், இந்த மாதிரி இந்த ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி மியூசிக்கு இந்த மாதிரி இதை பண்ணி கொடுக்குறது. லினக்ஸ்னால் லினக்ஸ் ஆப் வந்து பண்ணி கொடுக்கலாம். பட் பெரும்பாலுமான கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆண்ட்ராய்டு, iOS அப்புறம் வெப், இந்த 3 தான் நம்ம பண்ணி கொடுப்போம். டெஸ்க்டாப் பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இதெல்லாம் தனித்தனியாக லாங்குவேஜ் மாறுமானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். டாட் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். இது ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஃப்ளட்டர் கூட இப்போதைக்கு நீங்கள் லாங்குவேஜ்னு கூட சொல்லிக்கோங்க, ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ளட்டர் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த அவுட்புட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். சரி, இந்த அவுட்புட்லாம் நான் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா, இதோ லெஃப்ட்டில் வந்து இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கும் தனித்தனியாக வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை iOS வந்து ஐஃபோன் வந்து நான் ரைட் சைடு ஸ்க்ரீன் பண்ணுறதுனால அதோட ஆப்பு அவுட்புட் எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். இது மேக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறனால இந்த மேக்குக்குள்ளே சாஃப்ட்வேர் நான் ரெடி பண்ணும்போது அதோட அவுட்புட் இங்கே இருக்கும். சப்போஸ் நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு இதோ இங்கே இருக்குல்ல, இந்த யூசர்ஸ் வந்து பிக்சல் இருக்குல்ல, பிக்சல் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு, பிக்சலுக்கு ஆப் நான் ரெடி பண்ணுறேன், APK ஃபைல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அதை ரெடி பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். அவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். ஒரே ஒரு இன்புட்டு 3-4 அவுட்புட் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். 1 by 1 வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அவுட்புட் வந்து நமக்கு விதவிதமாக அவுட்புட் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இன்புட் வந்து கோட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இந்த லிப்ன்ற ஃபோல்டர் இருக்குல்ல, லைப்ரரி ஃபோல்டர், இந்த ஒரு ஃபோல்டரில் மட்டும்தான் நம்ம கோடிங் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து உதாரணத்துக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இங்கிலீஷில் மட்டும் வந்து இன்புட் இருக்குன்னா, அதை வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம்னு வேறு லாங்குவேஜில் அவுட்புட் எடுத்து பார்க்குறோம், ட்ரான்ஸ்லேட் பண்ணி. அதே கான்செப்ட் தான். இந்த லிப் ஃபோல்டரில் நீங்கள் அடிக்கிற கோட்ஸ் எல்லாமே நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது ஆண்ட்ராய்டு வேணும்னு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா, இந்த டெர்மினலில் கொடுத்தோன்னா, இந்த ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோல்டருக்கு உள்ளே இங்கே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சம்மந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி தரும்னா, இந்த அவுட்புட்டில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபைலாக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு ஐஃபோனுக்கு ஆப் ரெடி பண்ணணும் அப்படின்னா, இது இருக்குல்ல, இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுன்னா, பில்டில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க, கூகுள் ட்ரான்ஸ்லேட் மாதிரி. இப்போதைக்கு நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். பேசிக்காக வந்து பார்த்தா போதும். ஜஸ்ட்டு மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது, இந்த லிப்புங்கிறது இன்புட் ஃபோல்டரு, இந்த பில்டுங்கிறது அவுட்புட் ஃபோல்டரு, அவ்வளோதான். ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு, இந்த iOS, அப்புறம் இந்த வெப்பு, இந்த 3 ஃபோல்டர்ஸும் பார்த்துக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து வெப்பு தனியாக கற்றுக்கணுமானா தேவையில்லை. iOSக்கு ஆப்புன்னா நான் தனியாக வந்து வேறு கற்றுக்கணுமானா தேவையில்லை. ஆண்ட்ராய்டுக்கும் நான் தனியாக லாங்குவேஜ் கற்றுக்கணுமானா தேவையில்லை. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் தெலுங்கு கற்றுக்கணுமானா தேவையில்லை, ஹிந்தி கற்றுக்கணுமானா தேவையில்லை. கூகுள் ட்ரான்ஸ்லேட் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜுமே கற்றுக்க வேண்டியது இல்லை, எல்லாமே கூகுள் பார்த்துக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கெல்லாம் ஃப்ளட்டர் வந்து பார்த்துக்கும். ஸோ இப்போது டீபக் அப்படின்ற இந்த பட்டன் இருக்குல்ல, இதை நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம செஞ்சு வச்ச இந்த ஆப் வந்து இங்கே ரைட் சைடு ஒழுங்காக ஒர்க் ஆகுதுங்கிற ப்ரிவியூ வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கோட்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா,
ஃப்ளட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆப் வந்து நம்ம கிட்டப்பில் வந்து போட்டு வச்சுருக்குறோம். அந்த ஆப்பில் தான் நம்ம இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வச்சுட்டோ காப்பி பண்ணியோ இல்லை ஃபோர்க் பண்ணியோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நான் இப்போ ரன் பண்ணிடுறேன். ரொம்ப பேசிட்டோம். ஸோ முதல்ல ரன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே கீழே வந்து இந்த ஆப்பு ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். இங்கே நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னா பில்டு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. அது எதுவுமே பேசிக்காக வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. ஃப்ளட்டர் செட் பண்ணுறது வைக்கிறதுக்கெலாம் தனித்தனி வீடியோஸ் நிறைய இருக்குது. இந்த 8 செகண்ட்ஸில் ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுது. இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, இதுதான் நம்ம ரெடி பண்ண ஆப்பு. இப்போது இந்த லிப் ஃபோல்டருக்குள்ளே மட்டும் வந்துப்போம். இந்த லிப் ஃபோல்டருக்குள்ளே பார்த்துக்கோங்க, நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதில் சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஆப்னு ஒன்று இருக்குது. இந்த ஆப்னு ஒன்று ஓப்பன் ஆனோடனே முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபோல்டர்ஸ் எதுவுமே, இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஃபோல்டர்ஸ் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது. இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த 2 ஃபைல்ஸுமே கூட ஓப்பன் ஆகாது. இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் இருக்குல்ல, மெயின் டாட்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் ஓப்பன் ஆகும். சரி, டாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து .jpg .png அந்த மாதிரி, வீடியோன்னா .mp4லாம் பார்த்துருக்குறோம்ல, அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து என்னென்னா உங்களுக்கு டாட்டு. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபைல்னால் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து txt அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இது txt ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. டார்ட்னு மாற்றணும். நீங்கள் வந்து எப்போவுமே நேம் பண்ணும்போது DART டார்ட்னு சொல்லி என்ட்ரு அடிச்சிங்கன்னா தான் இது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெயின் ஃபைல் இது தான் ரன் ஆகும். இந்த மெயின் ஃபைலில் இந்த வாய்டு மெயின்னு போட்டிருக்குல்ல, இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஆப்போடைய மெயின் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து முதல்ல கால் ஆகும். இது கால் ஆகும்போது இதுக்கு உள்ள இந்த ப்ராக்கெட் பற்றிலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்டுக்குள்ளே வந்து இந்த ப்ராக்கெட் இங்கே ஆரம்பிக்குதுன்னா மவுஸ் இங்கே நகர்த்தும் போது இந்த ப்ராக்கெட் எங்கே முடியுது அப்படின்றத வந்து இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்னா இதுக்கு இடையில இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இது பற்றின பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா சி வந்து கற்றுட்டு வாங்க. சி வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இந்த லைனை வந்து எடுத்துடுறேன். இப்படி நான் க்ரீன் கலரில் மாறிடுச்சுன்னா அந்த லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஏபிசி இந்த மாதிரி என்ன டைப் பண்ணாலும் அது வந்து அது எடுத்துக்காது. அது என்ன அப்படின்னா ஒரு கமெண்ட் மாதிரி குறிப்பு எழுதுவோம்ல, ஸோ ஸ்கூலில் படிக்கும்போது வந்து ஹைலைட் பண்ணுவோம்ல கலர்ஸ் வச்சு, அந்த மாதிரி இந்த லைன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே டைப் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பர்பஸ். ஸோ இதை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுறேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா தமிழ் அப்படின்னே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஆரம்பமே இதுலேயே வந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போது ஒரு லைனும் முடியும் போது கண்டிப்பாக இந்த செமிகோலன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டே ஆகணும். அதே மாதிரி ஒரு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு லைன் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது இந்த கர்லி ப்ராக்கெட் வந்து நீங்கள் போட்டே ஆகணும். இதுதான் விஷயம். இப்போ நாங்கள் தமிழ்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்பை முதல்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப் ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகலை அப்படின்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதோ இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ண உடனே என்ன இருக்குன்னா 340 மில்லி செகண்ட்ஸில் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ளட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த டீபக் பண்ணோட நார்மலாக வந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே தமிழ் அப்படின்றத வந்து நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது பக்கத்தில் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொடுத்துருக்குறேன்னா நான் இங்கே பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிட்ருக்கோம். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணுறாலும் இங்கே தமிழ் லேர்னிங் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லைன்லாம் இப்போ தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும் நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ பேசிக் தான். எந்த கோடிங் எதுவுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. சொல்கிறத மட்டும் ஜஸ்ட்டு வந்து ஒரு புரிஞ்சிட்டு வந்தால் போதும். என்ன நடக்குதுன்றதை மட்டும் கண்ணால் பார்த்தா மட்டும் போதும். ஸோ இப்போது இந்த வாய்டு மெயினுக்குள்ளே நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் இதை ரன் பண்ணணுன்னு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறோன்னா ரன் ஆப் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்பை வந்து ரன் பண்ணும். ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது, ஆப்பை ரன் பண்ண போகுது. சரி, ஓகே, ஆப்பை ரன் பண்ண போகுது. என்ன ஆப்பை ரன் பண்ண போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்குள்ள பதில் என்னென்னா மை ஆப் அப்படின்றத ரன் பண்ண போகுது. மை ஆப்னா என்ன அப்படின்னா என்னுடைய ஆப்பு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஃபைலில் உங்களுக்கு எங்கேயுமே வந்து மை ஆப்புங்கிற வார்த்தையே இல்லை, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆனால்
லெஃப்ட்டில் அப்படியே இங்கே பாருங்கள் மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை முதல்ல நாம் எப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, ரைட் சைடு பண்ணிங்கன்னா விண்டோஸில் வந்து ரிவியல் இன் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும், மேக்கில் வந்து ரிவியல் இன் ஃபைண்டர்னு இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணால் இதோ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வருதில்ல, இதில் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே கிட்டப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஃப்ளட்டர்ஷிப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இங்கே கம்பேர் பண்ணுறேன். லிப்ங்கிற ஃபோல்டரை பாருங்கள், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, இங்கே டயலாக்ஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் டயலாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஹோம் பேஜ் இருக்குது, இங்கே ஹோம் பேஜ் இருக்குது, இங்கே மை ஆப் இருக்குது, இங்கேயும் மை ஆப் இருக்குது. என்ன ஃபைல் இருக்குதோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதோ இங்கே நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் இப்போ டெலிட் பண்ணேன் அப்படின்னா டெலிட் ஆகிரும், இங்கே டெலிட் ஆகிரும். ஸோ இங்கே பார்க்குறதா நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மை ஆப் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் ரொம்ப சப்பாக தான் இப்போ இருந்தாலும் நம்ம ஒரு இடம் பார்த்துக்கலாம். இப்போது கூகுளுக்கு போயிடலாம். கூகுளில் விக்கிபீடியா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சென்னைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்னைன்ற வேர்டு இருக்குது. சென்னையை பற்றி நமக்கு இங்கே பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை இந்த பேஜில். என்ன தமிழ்நாடை பற்றினது மட்டும்தான், சென்னையை பற்றினது கிடையாது. இப்போ சென்னையை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுவோம், இங்கே மவுஸ் இப்படி கொண்டு போனோம்னா ஹவர் ஆகுது இல்லை, டீட்டெயில்ஸ் அதை பற்றி வருது இல்லை, அதே கான்செப்ட் தான் இங்கே பார்த்துக்கோங்க. மை ஆப்பை பற்றி கொண்டு போனோன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அப்படின்னா மை ஆப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே சென்னையை வச்சு நான் இப்போ டீட்டெயில் பார்க்கணுன்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுதுல்ல, அதை பற்றின சென்னையை பற்றின டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுதா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப்பில் மை ஆப்புங்கிற ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இது எங்கே இருக்குது அப்படின்னா இதோ இந்த லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி மை ஆப்புக்கு உள்ள ஹோம் பேஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுங்கிற ஃபைலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அதை எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கேபிட்டல் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன எடுக்கலான்னா, கீழே போவோம், வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஆர்கிடெக்சர் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இல்லை. நம்ம இப்போ இதை கிளிக் பண்ண போகிறோம். அது இன்னொரு பேஜ், தேர்ட் டேப்புக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருது. இதோ இந்த பேஜுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ எங்கள் லிங்கை கிளிக் பண்ண ஒரு பேஜ் போயிட்டே இருக்கும். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் ஒரு விஷயத்தையும் கிளிக் பண்ண ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் பேசிக்ஸ். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும். இந்த ஃபைல் வந்து எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோடைய கண்டினியூஷனாக பண்ணலாம். ஸோ இந்த மீன் டைம் இப்போதைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை திருப்பி முதல்லேருந்து பார்த்துட்டு வாங்க. பெருசாலாம் எதையுமே கவர் பண்ணல, இருந்தாலும் மாஸ்டர் தி பேசிக்ஸ் தான். ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணும்போது தான் நீங்கள் அதை மாஸ்டர் பண்ண முடியும். ஒரே நாளில் வந்து சில வீடியோஸ் போடுவாங்க, லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் இன் 7 hours அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. கற்றுக்கிறது உங்கள் இஷ்டம். பட் கற்றுக்கிட்டால் அது ஸ்டஃப்போடு நிற்குமானா அது எனக்கு தெரியல. எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ என்னுடைய சாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாஸ்டர் தி பேசிக்ஸ் தான். ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணும்போது தான் நம்ம அதை மாஸ்டர் ஆக முடியும். 10 விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதில் நான் கிங்காக இருப்பேனா எனக்கு தெரியாது. பட் ஒரே விஷயத்தை 10 கற்றுக்கிட்டேன்னா அதில் கிங்காக இருப்பேன். அதில் வந்து எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. அதுதான் நான் விரும்புகிறது. ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவே போகுது. இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இது செட் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழில் கம்மியாக தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு வேறு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்கள் அதை கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.